சென்னை உயர்நீதிமன்ற ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மீண்டும் தற்காலிக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், இந்தியா முழுவதும் காலியாக உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்தியா முழுக்க இன்றைக்கு 32% இடங்கள் நீதிபதிகளுக்கான உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஊழியருடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆனால் தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிப்போம் என்று சொல்வது இன்றைக்கு 62 லட்சம் வழக்குகள் உயர்நீதிமன்றத்தை தேங்கி கிடக்கின்றன. 5 கோடி வழக்குகள் இந்தியா முழுக்க உள்ள நீதிமன்றங்களிலே தேங்கி கிடக்கின்றன. இதை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் நிரந்தர நீதிபதிகளை நியமிப்பது, நிரந்தர ஊழியர்களை பணியிலே வைப்பது, அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது, இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு யார் நினைத்தார் யாரை நீதிபதிகளாக நாங்கள் நியமிக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களை போடுவதற்காக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது போல தெரிவித்திருக்கிறது.